அத்தியாயம் 4. செங்கோட்டையன் மிரட்டியது நேத்ராவிற்கு சற்று பயத்தை கொடுத்தாலும் அவனின் இந்த செயல் அவளுக்கு புதிதாக இருந்தது. அவன் எப்போதும் வருவான், பேசுவான், சென்று விடுவான். தன்னிடம் அவன் விருப்பத்தை சொல்லும் போது கூட எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், எந்தவித முரட்டுத்தனமும் இல்லாமல் மென்மையாக சொல்லிவிட்டு சென்றான். தன் நிலைமையை கூறும்போது கூட அவன் எந்த ஒரு எதிர்வினையும் காட்டவில்லை. அப்பொழுதும் மிகவும் மென்மையாகவே நடந்து கொண்டவன் இன்று வந்து இப்படி சத்தமிடுவது அவளுக்கு சரியாக படவில்லை. இதற்கு மேல் இதை நாம் வளரவிட்டால் அது நமக்கு பிரச்சனையைத்தான் கொண்டு வந்துவிடும் என்று முடிவெடுத்தவள் முதலில் செங்கோட்டையன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவு செய்திருந்தாள். இந்த நினைவில் இருந்தவள் அன்று நிறுவனத்தில் சரியாக வேலை செய்யாமல் ஆர்டர்கள் அப்படியே நிற்கத் தொடங்கியது. அதனால் அன்று சர்வேஷை ஸ்கூலில் இருந்து அழைத்து வர அவளால் செல்ல முடியாமல் போய்விட்டது. அதனால் அவள் வேதவள்ளியிடம்தான் சர்வேஷை ஸ்கூலில் இருந்து அழைத்து வர சொல்லி கூறியிருந்தாள். அத்தை, நீங்க போய் சர்வேஷை கூட்டிட்டு வந்துடுங்க, இன்னைக்கு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, ஆர்டர் வேற அவசரம், அதனால என்னால சர்வேஷை கூட்டிட்டு வர்றதுக்கு போக முடியாது, நீங்க போய் சர்வேஷை கூட்டிட்டு வந்துடுங்க என்று கூறியிருந்தாள். அதனால் வேதவள்ளிதான் அன்று சர்வேஷை அழைத்து வர சென்றிருந்தார். சர்வேஷை அழைத்து செல்ல நேத்ரா வருவாள் என்று அருண் காத்து கொண்டிருந்தார். அவனுக்கு நேத்ராவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அவள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று அவளிடம் கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. என்ன இருந்தாலும் அவனின் ஒருதலை காதலியாயிற்றே அவள். பள்ளி முடிந்து குழந்தைகள் அனைவரும் வெளியே வர தொடங்கி இருந்தார்கள். சர்வேஷ், அஞ்சலி இருவரும் ஒன்றாக வெளியே வருவதை ஒரு மின் புன்னகையுடனே பார்த்தான் அருண். அஞ்சலியும் சர்வேஷும் ஒரே நாளில் நண்பர்களாகி இருந்தார்கள். அஞ்சலியால் பேச முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட சர்வேஷ் அவனும் அஞ்சலியோடு நன்றாகவே பழகத் தொடங்கி இருந்தான். அஞ்சலி சர்வேஷ் இருவரும் பேசிக்கொண்டே அருண் அருகில் வந்து நிற்க அஞ்சலி அருணை பார்த்து, அப்பா செம்ம கேரக்டர், ரொம்ப ஜாலியா இருக்கா என்று சர்வேஷை பற்றி அஞ்சலி சிரித்து கொண்டே கூற அஞ்சலி சர்வேஷ் பற்றி கூறுவதை மென் புன்னகையுடன் கேட்டுக்கொண்டிருந்தான் அருண். சர்வேஷ் சுற்றி தன் கண்களை சுழல விட்டு கொண்டே பார்த்தான், நேத்ரா எங்காவது இருக்கிறாரா என்று. ஆனால் அவன் கண்களுக்கு நேத்ரா தென்படவில்லை. அவன் பார்வையின் அலையுற்றலை கண்டு கொண்ட அருண், என்னாச்சு என்று கேட்க, அம்மா இன்னும் வரல அங்கிள் என்று கூறினான். வருவாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம், நாங்க இங்கேயே இருக்கோம், அம்மா வந்ததுக்கு அப்புறம் கூட நாங்க போறோம் என்று அருண் கூற, சூப்பர் அங்கிள் என்று கூறி சிரித்தவன், உங்க கை மட்டும் ஏன் இவ்வளோ பெருசா இருக்கு, அப்படியே கல்லு மாதிரி இருக்கு, உங்க கையை தொட்டு பார்க்கவா என்று ஆசையாக சர்வேஷ் கேட்க அருணுக்கு சிரிப்பு வந்து விட்டது. வா தொட்டு பாரு என்று கூற சர்வேஷ் ஆசையாக சென்று அருண் கையை தொட்டு பார்த்தவன், கையை இப்படி வைங்க அங்கிள் என்று கூறி அவன் கையை தொட்டு பார்த்து கொண்டிருக்க அந்த சமயம் அங்கு வந்த வேதவள்ளி சர்வேஷ் என்று அழைக்க அவர் குரல் கேட்டவன் அவரை திரும்பி பார்த்துவிட்டு, பாட்டி என்று கூறியபடி வேகமாக ஓடி அவரை பிடித்துக் கொண்டான். அவன் தலையை மெல்ல ஆதரவாக வருடியவர், யார் சாமி அவங்க, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க என்று அவர் கேட்க, பாட்டி அது அஞ்சலி அக்கா, அது அஞ்சலி அக்காவோட அப்பா, என்னோட ஃப்ரெண்டு என்று அவன் பிஞ்சு உதட்டை பிதுக்கிக் கொண்டு சிரித்தபடி கூற வேதவள்ளிக்கு சிரிப்பு வந்து விட்டது. அப்படியா, இந்த பெரிய மனுஷனுக்கு அவங்க ஃப்ரெண்டா என்று கூறியபடி அவனை தூக்கி அவர் இடுப்பில் வைத்துக் கொண்டு அவர்கள் அருகில் சென்றவர், தொந்தரவு பண்ணிட்டானா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு என்று தயங்கி கொண்டே அவர் கூற அவர் கூறியதை கேட்ட அருண், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, அவன் விளையாடிட்டு இருந்தான், சின்ன குழந்தை தானே என்று கூறியவன், நீங்க என்று கேட்டான் கேள்வியாக. நான் சர்வேஷ் பாட்டி என்று அவர் கூற, ஓ நீங்க நேத்ராமா கிடையாது, அப்ப நீங்க என்று அருண் தயங்க, இதுல என்ன தம்பி தயக்கம், நான் இவங்க அப்பாவோட அம்மா என்று கூறியவர், நேத்ராவை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் கேள்வியாக. அதற்கு அருண், நல்லா தெரியும், நான் நேத்ரா வீட்டுக்கு பக்கத்துலதான் குடியிருந்தேன், அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் நல்லா தெரியும் என்று கூறியவன் ஒரு நொடிக்கு பிறகு, அருண், நேத்ரா அம்மா அப்பா இன்னும் நேத்ரா கிட்ட பேசுறது இல்லையா என்று கேட்டான் கொஞ்சம் தயக்கமாக. அதற்கு அவரும் என்று பெருமூச்சு விட்டபடி, இல்லப்பா, குழந்தை பிறந்ததுக்கு கூட வந்து பார்க்கல, ஏன் என் மக செத்ததுக்கு கூட வரல என்று அவர் கூறி முடிக்க அருணுக்கு தூக்கி வாரி போட்டது. நேத்ரா ஹஸ்பண்ட் இறந்துட்டாரா என்று தனக்குள் கூறியவன், என்னம்மா சொல்றீங்க, அப்ப நேத்ரா ஹஸ்பண்ட் இறந்துட்டாரா என்று அருண் கேட்க, என் மக ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் என்று கூறி முடித்தவருக்கு கண்களும் கலங்கிவிட்டது. அவர் கலங்கிய கண்களை பார்த்த அருணுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட, மன்னிச்சிருங்க, தெரியாது என்று கூறினான் தயக்கத்துடன். என் மருமக ரொம்ப நல்ல பொண்ணு, அவ கூட சேர்ந்து வாழ என் மகனுக்கு தான் கொடுத்து வைக்கல, என் மகன் போனதுக்கு அப்புறம் ஒத்த மனுஷியா எல்லாரையும் பாத்துக்கிறா, வீட்டு பிரச்சனையில இருந்து இவன் ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து எல்லாம் அவ பொறுப்பு தான். எனக்கு வேற வயசாயிருச்சு, எந்த வேலைக்கு போக முடியல,
என்னால என்னப்பா பண்ண முடியும் என்றார் தயங்கிக் கொண்டே. அதற்கு அருண் எதுவும் சொல்லாமல் அவர் முகத்தையே பார்த்தவன், இது நீங்க ஓய்வெடுக்க வேண்டிய வயசு. உங்க இளம காலத்துல எல்லாம் ஓடி கழிச்சிருப்பீங்க. இப்ப நீங்க ஓய்வெடுக்க வேண்டியதுதான் முக்கியம். அதத்தான் உங்க மருமக சரியா பண்றாங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறிய அருண், எப்படி வந்தீங்கம்மா என்று கேட்டான். அதற்கு அவரோ, ஆட்டோல தான்ப்பா வந்தேன். என்னை இறக்கி விட்டுட்டு இன்னொரு சவாரி இருக்குதுன்னு அந்த ஆட்டோக்கார் வேற போயிட்டாரு. நான் வேற இன்னொரு ஆட்டோவை கூப்பிடணும் என்று கூறியவர், வா சர்வேஷ் போலாம் என்றபடி அவனை கைப்பிடித்து அழைத்து செல்ல, எதுக்குமா இன்னொரு ஆட்டோ கூப்பிடுறீங்க? நான் கொண்டு வந்து உங்களை விடுறேன் என்று அருண் கூற, வேணாப்பா, நேத்ராக்கு தெரிஞ்சா திட்டுவா என்றவர் கூற, என் கூட வந்தீங்கன்னு சொன்னா திட்ட மாட்டாங்க, வாங்க என்றவன் பொறுமையாக கூப்பிட, அவரும் மென் புன்னகையுடன் சரிப்பா என்றபடி அவர்களை அழைத்துக் கொண்டு காருக்கு சென்றான். காரில் ஏறிய சர்வேஷ், ஹை, கார் சூப்பரா இருக்கு அங்கிள் என்று காரில் ஏறி அங்கும் இங்கும் அவன் தொட்டு தொட்டு பார்க்க, வேதவல்லியோ, தம்பி கம்மனு உட்காரு என்று கூற, பாட்டி ஃபர்ஸ்ட் டைம் கார்ல போற, எவ்வளோ ஆசையா இருக்கு என்று காரின் எல்லா இடங்களையும் தொட்டு தொட்டு பார்த்தவன், இதத்தான் இப்படி திருப்புவாங்களா, நான் படத்துல எல்லாம் பார்த்திருக்கேன் என்று கூறி சர்வீஸ் சிரிக்க, அதற்கு அருணும் மென்மையாக சிரித்து கொண்டவன், இப்படித்தான் ஓட்டணும் என்று கூறினான். சூப்பர் என்று கூறிய சர்வேஷ், இதுதான் ஏசியா அங்கிள் என்று கேட்க, ஆமா என்று கூறிய அருண், சீட் பெல்ட் போட்டுக்கோ என்று கூறியபடி அருண் காரை ஸ்டார்ட் செய்ய, சர்வேஷ் ஹை ஜாலி என்று கத்த தொடங்கிவிட்டார். சர்வேஷ் செய்வதை பின்னால் அமர்ந்தபடி பார்த்த அஞ்சலிக்கு சிரிப்பு வந்து விட்டது. அவள் அமைதியாகவே அமர்ந்திருக்க, வேதவல்லி அவள் பக்கம் திரும்பியவர், என்னம்மா படிக்கிற என்று கேட்க, அதற்கு அஞ்சலி தன் கைகளை நீட்டி 5வது என்று காட்ட, அவரோ, உன் பெயர் என்னம்மா என்று மீண்டும் கேட்க, மீண்டும் அவள் 5 விரலை காட்ட அருண் மெல்ல தயங்கிக் கொண்டு, அவளால பேச முடியாதுமா என்று கூறினான். அதை கேட்டு வேதவள்ளிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட, அஞ்சலியை திரும்பி பார்த்தவர் அவள் தலையை மெல்ல வருடி விட்டபடி, ஒன்னும் இல்லடா, மன்னிச்சிடு, பாட்டிக்கு தெரியாது, அதான் கேட்டுட்டேன் என்றவர் கூற, அதற்கு அஞ்சலி தலையை இரு பக்கமும் மாட்டியவள், எதுக்கு மன்னிப்பு கேட்கிறீங்க, நீங்க பெரியவங்க என்று அவள் செய்கை மூலம் கூற, அதை கண்ணாடியின் வழியாக பார்த்த அருண், எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க, நீங்க பெரியவங்க, அப்படியெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்றாமா என்று கூற, வேதவள்ளிக்கு புன்னகை எட்டி பார்க்க, நல்ல பொண்ணு என்று மீண்டும் அவள் தலையை மெல்ல வருடியவர், சரி தம்பி, உன் சம்சாரம் என்ன பண்றாங்க என்று அருணை பார்த்து அவர் கேட்க, அருணின் முகம் இறுகி போய்விட்டது. இவ்வளவு நேரம் அவன் உதட்டிலிருந்து சிரிப்பு மறைந்து போக அவன் முகம் கடுமையை தத்தெடுத்து கொண்டது. அதை உணராத வேதவள்ளி, வீட்டுல இருக்காங்களா என்று மீண்டும் அவர் கேட்க, ஒரு பெருமூச்சு விட்டவன், இல்லம்மா, நாங்க பிரிஞ்சிருக்கோம் என்று கூறினான் கொஞ்சம் கடுமையான குரலில். அவன் குரலில் இருந்த கடுமை அவருக்கு ஏதோ உணர்த்த, அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டார் வேதவள்ளி. சிறிது நேரத்திலேயே வேதவள்ளியின் வீடு வந்துவிட்டது. வேதவள்ளிதான் அவர்கள் வீட்டிற்கு வழிகாட்ட அவர் கூறிய வழியில் அழைத்து கொண்டு வந்து விட்டான் அருண். அவர்கள் வீட்டை பார்க்க அது சிறிய வீடு, ஆனால் அழகாக இருந்தது. அதை வெளியே இருந்தே பார்த்தவன், வீடு அழகா இருக்குமா என்று கூற, காரில் இருந்து இறங்கிய வேதவள்ளி, வீட்டுக்கு வாப்பா, காஃபி சாப்பிட்டு போலாம் என்று கூப்பிட, இல்லம்மா, வீட்டுல பாட்டி தேடுவாங்க, நாங்க கிளம்பணும் என்றவன் சர்வேஷை பார்த்து, சமத்தா இருக்கணும், நாளைக்கு பார்க்கலாம் என்று கூறி சிரிக்க, அதற்கு சர்வேஷ், சரி அங்கிள், நாளைக்கு பார்க்கலாம் என்று அவனும் இறங்கி வேதவள்ளி அருகே நின்று கொண்டான். அவர்களை பார்த்தபடியே அருண் காரை கிளப்பி இருந்தான் அவர்கள் வீட்டை நோக்கி. அவன் காரை பார்த்து கொண்டிருந்த வேதவள்ளி ஏதோ மனதில் நினைத்தபடி ஒரு மென் புன்னகையுடன் வீட்டிற்குள் நகர்ந்திருந்தார். காரில் சென்று கொண்டிருந்த அருண் மனதில் இப்பொழுது நேத்ராவின் எண்ணம், கஷ்டப்படுற, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கா, இவ்வளோ கஷ்டத்திலயும் அவங்க அப்பா அம்மாவை தேடி இவ போகல, அவங்களும் இவளை ஒதுக்கி வச்சவங்க அவங்களும் வந்து இவளை பார்க்கல என்ற நேத்ராவின் எண்ணத்திலேயே அவன் உருண்டு கொண்டு காரை இயக்கிக் கொண்டிருந்தான். அருணின் அமைதியும் அவன் முகத்தையும் கண்ணாடி வழியாக பார்த்து கொண்டே வந்த அஞ்சலிக்கு சிரிப்புதான். சரி, அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு என்று தனக்குள் நினைத்து கொண்டாள். அவளுக்கு தெரியும் தானே, அவள் தாயின் குணமும் அவளின் நடவடிக்கையும். தன் தந்தை தனியாக தவிக்கிறார், அவருக்கென்று எந்த ஆதரவும் இல்லாமல் இருப்பதை அவள் விரும்பவில்லை. அவள் சிறு பெண்தான், ஆனால் அவளின் செய்கையும் எண்ணமும் பெரியவர்கள் போலவே இருந்தது. அந்த குணம்தான் அருணுக்கு இன்னமும் அஞ்சலியை பிடித்து போக காரணம். அப்படிப்பட்டவளுக்கு இப்படிப்பட்ட பெண் குழந்தையா? தேவதை இவள், இவளை வளர்க்க அவளுக்கு தான் கொடுத்து வைக்கவில்லை. அஞ்சலி என் மகள், அவளை நான் பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள் முழுமையாக வந்துவிட, அஞ்சலியை விட்டு கொடுக்காமல் தனக்குள் வைத்துக் கொண்டான் அருண்.
இந்த யோசனையிலேயே அருண் வீடு வந்து சேர அவன் முகத்தையே பார்த்து கொண்டு வந்த அஞ்சலி மென்மையாக சிரித்தபடி அவள் அறைக்குள் நுழைந்து கொள்ள, இவர்கள் வருகையை பார்த்து கொண்டிருந்த மனோகரிக்கு அருண் முகத்தில் இருக்கும் குழப்பமும் மாற்றமும் அவருக்கு ஏதோ செய்ய, தம்பி ராசு இங்க வாப்பா என்று அழைத்தார். அவனும் பாட்டி அருகில் சென்று அமர்ந்தவன் அவர் மடியில் தலை வைத்து படுத்துக்கொள்ள அவன் தலையை மெல்ல வருடியவர், என்னப்பா ஒரே குழப்பமா இருக்க, என்னாச்சு ராசு? மறுபடியும் அந்த என்ற வைஷ்ணவி பற்றி அவர் பேசத் தொடங்க, அதெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி என்று அவர் பேசத் தொடங்கும் முன்பே அவர் பேச்சை தடுத்து நிறுத்தியவன், பாட்டி உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன், ஆனா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் மட்டும் இப்ப வரைக்கும் சொல்லவே இல்லை, அதை நான் இப்ப சொல்லணும்னு நினைக்கிறேன் என்று கூறியவன், நாம பண்ண வீட்டுல குடியிருக்கும் போது நீங்க அங்க வந்து இருந்தீங்க தானே பாட்டி என்று அவன் கேட்க, வந்திருக்கேன் ராசா, என்ன அப்ப தாத்தா இருந்தாங்காட்டி உங்களோட வந்து இருக்க முடியல, தனியா இருந்த, தாத்தா போனதுக்கு அப்புறமா உங்களோட வந்து இருந்துகிட்டேன், அவ்வளவுதானே என்று அவர் கூற, அப்ப நம்ம பண்ண வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஃபேமிலி குடியிருந்தாங்களே, அவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று அவன் கேட்க, ஞாபகம் இருக்குது ராசா என்று அவர் கூற, அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தாலே, அந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட கூட வந்து பேசுவாளே என்று அவன் கேட்க, அதற்கு மனோகரி, நல்லா ஞாபகம் இருக்கு, நல்ல பொண்ணு, நல்லா பேசும் என்று அவர் சிரித்துக்கொண்டே கூறியவர், இப்ப எதுக்கு ராசா அவங்கள பத்தி பேசுற என்று கேட்க, அந்த பொண்ணு இன்னைக்கு நான் பார்த்தேன் பாட்டி என்று அருண் கூற, அப்படியா, வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கலாம்ல ராசா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்கா, நல்லா இருக்கா என்று கேள்வி மேல் கேள்வியாக அவர் கேட்க, நல்லா இருக்கா பாட்டி, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, பையன் ஒண்ணு, ஆனா என்ன, அந்த பொண்ணு வீட்டுக்காரர் இல்ல, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாராமா என்று கூற, அடடா நல்ல பொண்ணு என்று கூறியவர் ஒரு நிமிடம் அவர் மண்டையில் ஏதோ உதிக்க, இப்ப எதுக்கு ராசா அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க என்று அவர் கேட்க, உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சது அந்த பொண்ணை பத்தி தான் பாட்டி என்று ஆரம்பித்தவன், எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது பாட்டி, அந்த பொண்ணை விரும்பின, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த பொண்ணு பின்னாடி போவேன், ஆனா அந்த பொண்ணு என்ன கண்டு கொண்டதில்ல பாட்டி, ஏன் அந்த பொண்ணுக்கு நான் அந்த பொண்ணை விரும்பினு கூட தெரியாம ரொம்ப கடைசியில தான் தெரியும் என்று கூறியவன், அந்த பொண்ணு நானும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம் பாட்டி, அப்ப இருந்து எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும், ஒரே காலேஜ் வேற, ஆனா நான் அந்த பொண்ணு கிட்ட பேச முயற்சி பண்ணல, அம்மாவை நினைச்சு பயந்துட்டு பேசணும்னு நினைக்கல, எனக்கு தைரியம் வந்து பேசணும்னு நினைச்ச சமயம் அம்மாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் பயங்கர சண்டை, அம்மாவுக்கு அவங்கள கண்டா பிடிக்காது, அவங்க வேற ஆளுங்க நம்ம வேற ஆளுங்க அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு அம்மாவுக்குள்ளேயே, அதனால அம்மா அவங்க கிட்ட பேசவும் பேசாது, என்னையும் பேச விட்டதில்ல, ஸ்கூல் காலேஜ் போகும்போது பாப்பேன், அவ்வளோதான். உங்களுக்கு அம்மா பத்தி தெரியும் தானே பாட்டி, அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அவகிட்ட நான் பேசவே இல்லை, என் மனசுல இருக்கிறத அவகிட்ட என் ஃப்ரெண்டு மூலமா தெரியப்படுத்தினான், அவன் என் விருப்பத்தை அவகிட்ட போய் சொன்னப்ப அவ சிம்பிளா பதில் சொல்லி அனுப்பிட்டான், நான் வேற ஒருத்தரை விரும்புறேன்னு, அவ வேற ஒருத்தரை விரும்பினாலும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால அவ பக்கம் போக மனசு வரல பாட்டி, ஒதுங்கி நின்னுக்கிட்டேன், அதுக்கு தகுந்தது போல ஒரு நாள் அம்மாவுக்கு அவங்க ஃபேமிலிக்கு பயங்கரமான சண்டை, அந்த சண்டைக்கு அப்புறம் நான் அவளை பார்க்க முயற்சி பண்ணல, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் சுத்தம் நான் அவளை நினைச்சு கூட பார்க்கல பாட்டி, அதுக்கப்புறம்தான் அம்மா வைஷ்ணவியை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே, எனக்கு இஷ்டமே இல்லாம தான் நான் வைஷ்ணவிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாட்டி, என் மனசு முழுக்க அவ மட்டும்தான் இருந்தா, கொஞ்ச நாள் கழிச்சு மனசு மாறிடும் நான் நினைச்சேன், ஆனா வைஷ்ணவி குணம் என்ன அவ பக்கம் திரும்பி பார்க்கவே வைக்கல, அப்படியே என் நாட்களும் கலைஞ்சிருச்சு பாட்டி என்று கூறியவன், இப்ப ரொம்ப நாள் கழிச்சு அவளை பார்க்கவும் ஒரு மாதிரியா இருக்கு பாட்டி, அதுவும் அவ வாழ்க்கை இப்படி இருக்கும்போது என்று கூறிக்கொண்டு எழுந்தவன், சரி விடு பாட்டி என்று அவன் நகர்ந்து விட்டான். அவன் முதுகை ஒரு சிரிப்புடன் பார்த்தவர், இது போதுமே என்பது போல நினைத்து கொண்டார். அவர் மூளை நாரதர் வேலை செய்ய தொடங்கி இருக்க, ஆனால் இவன் மனதிலோ பல குழப்பம். அவனுக்கு வைஷ்ணவி நினைவு வந்து போக கூடவே அஞ்சலி நினைவும் வந்து ஒட்டி கொண்டது. அவனுக்கு இருக்கும் ஒரு பிரச்சனை வைஷ்ணவி மட்டும்தானா? அத்தியாயம் 5. தன் அலுவலகத்தில் வேலை அனைத்தையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த நேத்ராவிற்கு மனம் முழுவதும் செங்கோட்டையின் நினைவு. அவன் வந்து இன்று மிரட்டிச் சென்றது அவள் மனதில் ஆழமாக பதிந்திருக்க, அந்த நினைவிலேயே அவள் வீட்டிற்கு வந்திருக்க, அவள் முன்பு வந்து குதித்து கொண்டே நின்ற சர்வேஷ், மா மா நாங்க இன்னைக்கு கார்ல வந்தோமே, எங்களை ஒரு அங்கிள் காண்டு வந்து அந்த வீட்டுல விட்டுட்டாங்களே என்று சொல்ல, அவன் சிரித்து கொண்டே கூற, அதை கேட்கும் நிலையில் அவள் இல்லை.
அவளோ சற்று சோர்வாக இருக்க அவள் அறைக்குள் சென்றவள் குளித்து முடித்து தயாராகி வெளியே வந்து சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவள் சமையல் செய்யும் பொழுது கூட அவள் மனம் முழுவதும் செங்கோட்டையனை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தது. அவனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அவனால் மீண்டும் மீண்டும் அவள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் என்று நினைத்துக் கொண்டே அவள் சமையல் செய்து கொண்டிருக்க மீண்டும் அவள் முன்பு வந்து மகிழ்ச்சியாக நின்ற சர்வேஷ், மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நாங்க கார்ல வந்து தெரியுமா, சூப்பரா இருந்தது அந்த கார் என்று மீண்டும் அவன் கூற அவள் இருந்த யோசனையில் அவனை கண்டு கொள்ளவில்லை. அவன் மீண்டும் மீண்டும் வந்து பேச அது அவளுக்கு சற்று எரிச்சலை கொடுக்க, சர்வேஷ் என்று கோபமாக அவள் கத்திவிட்டாள். அவள் கத்தவும் சர்வேஷ் சற்று பயந்து போய்விட, மா என்று சற்று அழுகுரலில் கூற, சர்வேஷ் கொஞ்ச நேரம் அமைதியாரு என்று அவள் மீண்டும் கோபமாகவே கூற அவன் அங்கிருந்து நகர்ந்து வேதவள்ளியிடம் சென்று அமர்ந்தவன், பாட்டி அம்மா என்ன திட்டுறாங்க என்று கூற, அவ ஏதோ யோசனையில வந்திருக்கா, நீ அவளை போய் தொந்தரவு பண்ணாத, கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவை இங்க வந்து பேசுவாங்க என்று அவர் கூறி முடித்தாலும் நேத்ராவின் முகம் சற்று சோர்வாக இருப்பதை அவரும் தான் கண்டு கொண்டார். அங்கு நேத்ரா அதை யோசனையில் இருந்தாலும் அவள் சமையல் வேலையை முடித்தவள் மெல்ல உணவுகளை தயார்படுத்திக் கொண்டு டேபிளில் அடுக்கிவிட்டு சாப்பிட வேதவள்ளியையும் சர்வேஷையும் அழைத்தாள். அவர்களும் வந்து உணவு மேசையில் அமர அவர்களுக்கு உணவை பரிமாறியவள் சர்வேஷிற்கு ஊட்டும் பொழுதுதான் அவனை கோபமாக திட்டியது நினைவு வர அவனை மெல்ல தன் பக்கம் இழுத்து அவன் நெற்றியில் முத்தம் பதித்தவள், சாரி தங்கம், அம்மாவுக்கு கொஞ்சம் டென்ஷன் என்று கூறி அவள் உணவை ஊட்டி கொண்டிருக்க மென்மையாக சிரித்த சர்வேஷ், அப்ப நான் இப்ப சொல்லட்டுமா, கேக்குறீங்களா என்று சிரித்து கொண்டே கூறியவன், நான் இன்னைக்கு கார்ல வந்தோம், எங்களை ஒரு அங்கிள் கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போனாங்க என்று அவன் கூற, என்னது கார்ல வந்தீங்களா, யார் கூட வந்தீங்க, தெரியாதவங்க யார் கூடயும் வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, நீங்க ஏன் அத்தை இப்படி பண்றீங்க என்று அவள் அடுத்தது வேதவள்ளியிடம் தாவ, அவரோ அந்த தம்பிக்கு உன்ன தெரியும்னு சொல்லுச்சுமா, ஏதோ பேர் கூட சொல்லுச்சு என்று அவர் யோசிக்க, அருண் அங்கிள் என்று கூறினான் சர்வேஷ். அருண் என்கிற பெயரை கேட்ட நேத்ரா சற்று அமைதியாக விட்டு மீண்டும் எதுக்கு அவர் கொண்டு வந்து விட்டார் என்று கேள்வியாக கேட்க, அதுவா, பாட்டி வந்த ஆட்டோ எங்களை கூட்டிட்டு போக வரல, அதனால அங்கிள் கொண்டு வந்து வீட்டுல விட்டாங்க என்று அவன் கூற, அவன் கூறியதை கேட்ட நேத்ரா அடுத்தது வேதவெளி பக்கம் திரும்ப, அந்த ஆட்டோக்காரர் சவாரி இருக்குதுன்னு போயிட்டாருமா, திருப்பி கூப்பிட்டா வரல, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் அந்த தம்பிக்கு உன்னை தெரியும்னு சொல்லுச்சு, அதுக்கப்புறம் கொண்டு வந்து எங்களை வீட்டுல விட்டுச்சு என்று கூறியவர், பாவம் அந்த பொண்ணுக்கு வாய் பேச முடியாது போல, அந்த தம்பியும் பொண்டாட்டி கூட இல்ல போல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்று கூற அதை கேட்ட நேத்ரா சற்று அதிர்ந்து, என்னத்த சொல்றீங்க என்று கேட்க, ஆமாடா, அந்த தம்பி தான் சொல்லுச்சு, அந்த பையனோட பொண்டாட்டி அந்த தம்பி கூட இல்லையாமா என்று கூறியவர், அவர் சம்சாரத்தை பத்தி கேட்கும் போதுதான் சொல்லுச்சு நாங்க பிரிஞ்சு இருக்கிறேன்னு என்று அவரும் கூறி முடிக்க நேத்ராவுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. அவள் அமைதியாகவே உணவை சர்வேஷிற்கு ஊட்டி கொண்டிருக்க, நல்ல பையன் போல என்று கூறிவிட்டு அவரும் உணவை உட்கொள்ள தொடங்கியிருந்தார். அவர் மனதில் இப்பொழுது யோசனை, அந்த பையன் சொன்னது போல இவ எதுவுமே திட்டாம இருக்கிறா என்று நினைத்தவர் எப்படியோ என்பது போல அவர் ஒரு திட்டத்தை போட்டுக் கொண்டிருந்தார். இந்த இரு பாட்டிகளும் நாரதர் வேலை பார்க்க தயாராகிவிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இவர்களுக்கிடையே ஒரு வில்லை இருக்கிறாள் என்று. அது வேறு யாரு, வைஷ்ணவிதான். அங்கு அவள் ஒரு உயர்தர ஹோட்டலில் தற்போதைய காதலனுடன் உல்லாசமாக தன் நேரத்தை அவள் செலவிட்டுக் கொண்டிருக்க அவள் அலைபேசி அலறியது. அவர்களின் முத்தத்தை இடைவிட மனமில்லை போல. அவள் காலை அட்டன் செய்யவில்லை. அவர்களுக்குள் நடைபெற்ற முத்த பரிமாற்றம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த அலைபேசி அடித்து ஓய்ந்து விட அவர்கள் மீண்டும் அவர்களின் முத்தத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். மீண்டும் சிறிது நேரம் கழித்து அலைபேசி அலற, இது வேற என்று சகித்துக் கொண்டவள் எம்பி மேசையிலிருந்து அவள் அலைபேசியை எடுத்து பார்க்க அதில் அவளின் வேறொரு ஆண் நண்பன். இவன் எதுக்கு கூப்பிடுறான் என்று நினைத்தவள் போனை அட்டென்ட் செய்து காதில் வைக்க, ஹாய் பேபி, என்ன பண்ற என்று அவன் கேட்க, என்ன விஷயம் சொல்லு, கொஞ்சம் பிஸியா இருக்க என்றால் தன் மீது படர்ந்து கொண்டிருந்தவன் தலையை வருடியபடி, ஓ என்றவன், சரி என்ன புருஷனுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு போல என்றவன் கேட்க அதை கேட்டவளுக்கு தூக்கி வாரி போட, டேய் என்னடா உளறிட்டு இருக்க என்று கேட்டாள். அதற்கு மறுமுனையில் இருந்தவன் சிரித்தபடி, பின்னென்ன, ஒரு ஃபேமிலியோட வந்து இறங்குறான் பார்க்கும்போது அப்படித்தானே தோணுது, நீ அவனை விட மாட்டியே, உனக்கு அவன் தானே ஏடிஎம் பேங்க் என்றவன் கூறி சிரிக்க, அவளோ அது உனக்கு தெரியும் தானே, அவனுக்கு வேற எதுவும் கல்யாணம் ஆகல, லூசு மாதிரி உளறிட்டு இருக்காத என்று மீண்டும் அவள் கூற, நான் லூசு மாதிரி உளறிட்டு இருக்கேனா, கண்ணால பார்த்த,
அம்மா, அதான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு கூப்பிட்டேன். உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்க, செக் பண்ணி பாரு என்று கூறியவன், அதுல இருக்கிறது ஒரு பாட்டி தான். ஆனா அந்த பாட்டி வீட்டுல ஒரு பியூட்டி இருக்கு. அவ எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? நானே நிறைய தடவை அந்த பொண்ணுக்கு ஸ்கெட்ச் போட ட்ரை பண்ணியிருக்கேன். மாட்டேங்கிறா என்று அவன் ஒரு மாதிரி குரலில் கூற, அதுவே அவளுக்கு சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அவளுக்கு இருக்கும் செக் பாயிண்ட் அஞ்சலி ஆயிற்றே. அதற்காகவே அவன் தன்னை விட்டு செல்ல மாட்டான் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். இனி கவனிச்சுக்கிற, எனக்கு அந்த வீட்டு அட்ரஸ், அவங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் அனுப்பு என்று கூற, சரி அனுப்புறேன் என்று கூறியவன் காலை கட் செய்திருந்தான். காலை கட் செய்தவளுக்கு பல குழப்ப ரேகைகள் சூழ்ந்து கொண்டது. எங்கு அவன் விலகி சென்று விடுவானோ என்கிற எண்ணம் அவளுக்குள். அவன் விலகி சென்று விட்டால் அவளுக்கு பண போக்குவரத்து நின்றுவிடும் அல்லவா? அவன்தான் அவளின் ஏடிஎம் பேங்க். நினைத்த நேரமெல்லாம் அவனிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவளுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அதுவும் இத்தனை நாள் அவன் பலத்தில் சொகுசாக இருந்தவளுக்கு அது இல்லாமல் போய்விட்டால் அது அவளுக்கு தர்மடிதானே. அதனால் அவள் மூளை இப்பொழுது தந்திரமாக வேலை செய்ய தொடங்கியிருந்தது. அவன் அனுப்பிய புகைப்படத்தை எடுத்து பார்க்க அதில் சர்வேஷ் மற்றும் வேதவள்ளி காரில் இருந்து இறங்கும் காட்சி, அவர்களை சிரிப்புடன் வழி அனுப்பும் அருணின் முகமும் நன்றாக தெரிந்தது. அதற்கு பிறகு அவன் அனுப்பிய நேத்ராவின் புகைப்படம் அவளுக்குள் கிளியைத்தான் கொடுத்தது. அழகியவள், அவளுக்கே அவளை பார்க்க பொறாமையாக இருந்தது. இது சரியில்லை, இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கணும். அவன் யார் பக்கமும் திரும்பக்கூடாது என்று நினைத்தவள் அவள் திட்டத்தை வகுக்க தொடங்கியிருந்தாள். அடுத்த நாள் நேத்ரா ஒரு முடிவுடன் எழுந்தவள் அவள் வேலைகள் அனைத்தையும் செய்து சர்வேஷை ஸ்கூலுக்கு தயார் செய்து வேதவள்ளியுடன் அனுப்பி வைத்தவள் அவள் நிறுவனத்திற்கு அரை நேரம் லீவு எடுத்துக்கொண்டு கிளம்பியிருந்தாள் செங்கோட்டையனை பார்க்க. அங்கு செங்கோட்டையன் அவன் கடையில் அமர்ந்திருக்க அவனை சுற்றி அவன் ஆட்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது எதையும் கவனிக்கும் நிலையில் அவன் இல்லை. அவன் உன் மேல கைய வச்சிருக்கான்ல, அவனை சும்மா விடக்கூடாது. எத்தனை அடி, எத்தனை காயம் வச்சு செஞ்சிருக்கான். நேரம் பார்த்து பழி வாங்கியிருக்கான். அன்னைக்கு அவனை போட்டு தள்ளிடறான்னு சொன்னேன், கேட்டியா நீ? விட்டுடுடான்னு சொன்னேன். இப்ப பாரு உன்னை எந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கான்னு. அவனை விட்ட நானே போய் ஏதாவது செஞ்சுட்டு வந்துருவேன் என்று எகிரிக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தான் அவனின் அடியால் தியாகு. அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த இன்னொரு அடியால் ரோஹித். ஆமாண்டா தியாகு, வாடா போலாம். அண்ணனு இந்த நிலைமையில கொண்டு வந்தவன சும்மாவே விடக்கூடாது. அவனா அப்படியே கொண்டுட்டு வந்துடலாம் என்று அவனும் எகிரி பேசிக்கொண்டே செல்ல, இதை எதையும் காதில் கேட்காமல் செங்கோட்டையன் அமைதியாகவே அமர்ந்திருந்தான். அவனின் இந்த அமைதியும் யோசனையும் அவர்களுக்கு சரியாகப்படவில்லை. தியாகுதான், என்னன்னா நாங்க பேசிட்டே இருக்கோம், நீ அமைதியா இருக்க என்று தியாகு கத்தி கொண்டிருக்க, வாய மூடிட்டு இருக்கீங்களா, தயவு செஞ்சு வெளியே போங்க என்று செங்கோட்டையன் கொஞ்சம் காட்டமாக கத்த, என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்க, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா, வான ஹாஸ்பிட்டல் போலாம் என்று தியாகு அழைக்க, அதெல்லாம் எதுவும் இல்ல, தயவு செஞ்சு என்ன தனியா விடுங்கடா என்று அவன் கத்திவிட்டு மீண்டும் யோசனையில் ஆழ்ந்து கொள்ள, சரி வாங்கடா வெளியே போலாம். அண்ணா எதை யோசனையில இருக்கு, அண்ணா அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம், ஏதாவது யோசனை பண்ணி சொல்லும், அதுக்கப்புறம் அவனை வச்சு செய்யலாம் என்று கூறியபடி தியாகு ரோஹித் இருவரும் வெளியேறி செல்ல, சரியாக அப்பொழுது ஸ்கூட்டியில் வந்து இறங்கி இருந்தாள் நேத்ரா. அவளை பார்த்த தியாகுவிற்கு உற்சாகம். அட, அண்ணி வந்திருக்காங்க, ஆச்சரியமா இருக்கு, உலக அதிசயம் நடக்குதுபா என்று நினைத்தவன் குஷியாகி செங்கோட்டையன் அறையை நோக்கி ஓடியவன், அண்ணி வந்திருக்கு என்று கூறினான். அதை கேட்டு செங்கோட்டையனுக்கு முதல் மாதிரியாக இருந்திருந்தால் மகிழ்ச்சி பெருக்கெடுத்திருக்கும். இப்பொழுது அவன் மனநிலை வேறாக வல்லவா உள்ளது. எதுவும் பேசாமல் அமைதியாகவே செங்கோட்டையன் இருக்க, அண்ணா நேத்ராணி வந்திருக்கு என்று அவன் மீண்டும் கூற, இப்ப நான் யாரையும் பாக்குற மூடல் இல்லடா, தயவு செஞ்சு போ சொல்லு என்று செங்கோட்டையன் கூற, இதை கேட்டு தியாகுவிற்கு தான் தூக்கி வாரி போட்டது. நீயா இது என்று அவன் ஆச்சரியமாக கேட்க, கையில் சுருண்டு கொண்டிருந்த எடை வெயிட்டை தூக்கி அவன் மீது வீச, ஐயோ ஜஸ்ட் மிஸ் என்று நகர்ந்திருந்தான் தியாகு. ஆத்தாடி, இந்நேரம் மண்டல்ல உடைஞ்சிருக்கும், என்னாச்சு இந்த அண்ணனுக்கு, மண்டில் அடிச்சதில் ஏதாவது கோளாறாகி இருக்குமோ என்று நினைத்த தியாகு, அண்ணே என்ன ஆச்சு மீண்டும் கேட்க, தயவு செஞ்சு வெளியே போ, நான் யாரையும் பார்க்கல என்று அவன் மீண்டும் கோபத்தில் கத்த, சரி போற, ஏன் கத்துற என்று கூறியபடி அவன் வெளியேறி செல்ல, நேத்ரா சரியாக அவன் முன்பு வந்து நின்றான். நேத்ராவை பார்த்த தியாகு, அண்ணி வாங்க அண்ணி, அண்ணா பார்க்க வந்தீங்களா என்று கேட்க, ஓங்கி அவன் கன்னத்தில் அறைந்தவன், யாருக்குடா அண்ணி, வாயை மூடிட்டிரு, எங்க உங்க அண்ணன் என்றால் கொஞ்சம் கடுமையாக. அதை கேட்டவன் அறை வாங்கி அவன் கன்னத்தை தடவியபடி,
ஒருத்தர் என்னன்னா மண்டையை உடைக்க பாக்குறாரு, இவங்க கன்னத்திலேயே அறையறாங்க, இவங்க 2 பேருக்கு மத்தியில நான் மாட்டிக்கிட்டேன் போல என்று நினைத்தவன், அது அண்ணன் வேலையா இருக்கு, இப்ப யாரையும் பார்க்காது, நீங்க போயிட்டு மறுபடி வருவீங்களா என்று கூற, அதை கேட்ட நேத்ரா, உங்க அண்ணனுக்கு எப்ப பார்த்தாலும் ஸ்கூட்டிக்கு முன்னாடி வந்து நின்று பேசிட்டு போறதுக்கு மட்டும் தைரியம் இருக்கு, இன்னைக்கு நானே இங்க வந்திருக்க, என்கிட்ட நேருக்கு நேரா பேச தைரியம் இல்லையா, அவங்கிட்ட நான் பேசிட்டு தான் போகணும் என்று அவள் காட்டமாக கூற, அது இல்ல நீ அண்ணா என்று அவன் ஏதோ கூற வரும் முன்பே அவன் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்திருந்தாள் நேத்ரா. அவளை சற்றும் எதிர்பார்க்காதவன் தியாகு என்று நினைத்து கொண்டு, டே உன்னை கொன்று வேண்டாம் என்று மிரட்டியபடி அவன் நிமிர்ந்து பார்க்க அங்கு நின்று கொண்டிருந்தது என்னவோ நேத்ரா. அவளை பார்த்தவன் அப்படியே அமைதியாகிவிட்டான். பின்பு அவன் அவளை பார்த்து, என்ன வேணும் என்று கேட்க, நான் யார் கூட பேசினா உனக்கு என்னடா, நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா, என்ன வந்து அப்படி மிரட்டிட்டு போற, நீ யாரு என்ன மிரட்ட, என்கிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு, இவ்வளோ நாள் நீ பொறுமையா இருந்ததுனாலதான் நான் பொறுமையா போனேன், இங்க பாரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இருக்கு, என் பின்னாடி சுத்துற வேலை வச்சுக்காத, இன்னொரு தடவை என் பின்னாடி வர்றது, ஸ்கூட்டிக்கு முன்னாடி கொண்டு வந்து காரை நிறுத்திட்டு பேசுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் மனுஷியா இருக்க மாட்டேன், என்ன தொந்தரவு பண்றேன்னு சொல்லி உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன், நான் எதுக்கும் தயாராதான் இருக்க என்று அவள் கோபமாக கத்திவிட்டு நகர, அதற்கு எதுவும் பேசாமல் அவன் அமைதியாகவே அமர்ந்திருந்தான். நேத்ரா பேசுவது அங்கு அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த தியாகுவிற்கும் ரோஹித்திற்கும் நன்றாக கேட்டது. என்னடா அண்ணி இப்படி கத்துது என்று ரோஹித் கேட்க, அதற்கு தியாகு, அண்ணா இப்படி அமைதியா இருக்காதே, அண்ணா இப்படி இருக்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னமோ நடந்திருக்குது, அண்ணன் மண்டையில ஏதோ ஓடிட்டு இருக்கு, இந்த பிரச்சனைக்கு அப்புறம்தான் அண்ணா இப்படி இருக்கு, இந்த பிரச்சனைக்கு நடுவுல ஏதோ நடந்திருக்கு, அண்ணி பத்தி பேசினாலே அவ்வளோ சந்தோஷப்படுற அண்ணா இவ்வளவு அமைதியா இருக்கு, அதுவும் அண்ணி நேர்ல வந்திருக்கிறது அண்ணனுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கணும், ஆனா அண்ணன் இப்படி இருக்கு என்று நினைத்தபடி அவன் பேசிக் கொண்டிருக்க, நேத்ரா அவனிடம் கத்திவிட்டு விறுவிறுவென வெளியே வந்தவள் அங்கு அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த தியாகுவையும் ரோஹித்தையும் பார்த்து தீயாக முறைத்து விட்டு நகர்ந்து விட, ஆத்தாடி பார்வையே இப்படி இருக்க, அண்ணன் நிலைமை என்று நினைத்து கொண்டு திரும்பி உள்ளே பார்க்க, அங்கு மீண்டும் அவன் நாற்காலியில் சாய்ந்தமர்ந்து மீண்டும் யோசனையில் ஆழ்ந்து கொண்டான். என்னடா அண்ணன் ஒரு மாதிரியா இருக்கு, ஏதோ நடந்திருக்குடா, என்னன்னு வேற சொல்ல மாட்டேங்குதே என்று நினைத்தபடியே அவர்கள் பேசிக் கொண்டிருக்க, நேத்ரா ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே செல்லவும் ஒரு கருப்பு நிற கார் அவர்கள் கடைக்கு முன்பு வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. அந்த காரிலிருந்து இறங்கிய வைஷ்ணவி மாடல் உடையில் ஒய்யாரமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த தியாகுவும் ரோஹித்தும், இது யாருடா புதுசா என்று நினைத்தவர்கள் அவள் முன்பு சென்று நின்று, யார் நீங்க, இங்கதுக்கு வந்திருக்கீங்க என்று அவளை மேலும் கீழும் ஒரு அறிவுறுப்பு பார்வை பார்த்து விட்டு கேட்க, அதற்கு அவளோ, இடியட், இப்படித்தான் என் முன்னாடி இன்டிசென்டா வந்து நிப்பீங்களா என்று கேட்க, அவளை பார்வையால் துளைத்தெடுத்த தியாகு, யாரு, நாங்க இன்டிசென்டா என்று அவன் பேச்சில் அழுத்தத்தை கொடுத்தவன், சரி என்னன்னு சொல்லுங்க, யார் நீங்க என்று கேட்க, இங்க செங்கோட்டையன் யார், அவனை நான் பார்க்கணும் என்று அவள் கேட்க, இப்பொழுது தியாகுவிற்கு கோபம் வந்து விட்டது. ஏய் என்ன, எங்க அண்ணனையே அவன் இவனு பேசுற, வாயை கிழிச்சு விட்டுடுவேன், ஆளையும் அவளையும் பாரு, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ பாரு என்று எரிந்து விழுந்தவன், இடியட் ஸ்டூபிட், உனக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியுமா, எனக்கு 2 இங்கிலீஷ் வார்த்தை தெரியும், இடியட் ஸ்டூபிட் என்று கத்தியவன், மரியாதையா வெளியே போயிரு, எங்க அண்ணனைய மரியாதை இல்லாம பேசுறியா, இடம் பார்த்து வராம வந்திருக்க போல, போட்டு தள்ளிடுவேன் என்று அவன் கத்த, இப்பொழுது மிரண்டு போனது என்னவோ வைஷ்ணவிதான். தானாக, ஓ சாரி என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்துற என்று சற்று தன் குரலை தாழ்த்தி வைஷ்ணவி கேட்க, அது அந்த பயம் இருக்கணும் என்றவன், நீ யாரு ஃபர்ஸ்ட், நீ யார் சொல்லி வந்த ஃபர்ஸ்ட் என்று அவன் கேட்க, அவளோ சுரேந்திரன் என்ற ஒரு பெயரை கூற, சுரேந்திரன் சாரா, அவரு உன்னை அங்க அனுப்பி வச்சாரு என்று மாறி மாறி கேள்வி கேட்டவன், சரி இரு அண்ணங்கிட்ட கேட்டுட்டு வரேன் என்றபடி உள்ளே சென்ற தியாகு சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தவன், உன் அண்ணா உள்ள வர சொல்றாரு வா என்று கூறியபடி வைஷ்ணவியை உள்ளே அழைத்து சென்றான். சரி என்றபடி மீண்டும் ஒரு ஒய்யாரமாக நடந்து சென்றவள் அங்கு செங்கோட்டையன் முன்பு போடப்பட்டிருந்த நாற்காலியில் கால் மீது கால் போட்டபடி அமர்ந்து அவனை பார்க்க, அவளின் இந்த செயலை பார்த்த தியாகுவிற்கு கோபம்தான் வந்தது. என்ன பொண்ணு இவளும் இவ ட்ரெஸ்டும் என்று கோபமாக தனக்குள் கூறியவன், சுரேந்திரன் சார் பத்தி சொல்றா, அவருக்கு வேண்டியவ போல என்று நினைத்து கொண்டவன் அமைதியாக நிற்க,
அவள் இப்படி திமிராக அமர்வதை பார்த்த செங்கோட்டையனுக்கு சற்று கோபம் எட்டி பார்த்தாலும் அதை கண்டு கொள்ளும் நிலையில் அவன் இப்போது இல்லை. சொல்லுங்க, இப்பதான் சுரேந்திரன் சார் போன் பண்ணாரு. என்ன விஷயம்? உங்களுக்கு என்ன வேலை பண்ணி கொடுக்கணும் என்று அவன் கேட்க, ஒன்னும் இல்ல, வீட்டுல ஒரு பிரச்சனை பண்ணி அவங்கள இந்த ஊரு விட்டு துரத்தணும், வேற ஒண்ணும் இல்ல என்றவன் ஒரு கவரை எடுத்து அவன் மேசையில் வைத்தவள், இதுல அவங்க போட்டோ அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க கிட்ட எப்படி பிரச்சனை பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க, அவங்கள இந்த ஊரை விட்டு துரத்தணும் என்று கூறியவள், இதை பத்தி சுரேந்திரன் உங்ககிட்ட தெளிவா பேசுவாரு என்று கூறியவள், எவ்வளவு அமௌண்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நான் கொடுத்துடுறேன் என்று கூற, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, சுரேந்திரன் சாருக்கு வேண்டியவங்க போல, அவரே போன் பண்ணி சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் என்று கூறியவன், நீங்க கிளம்பலாம் என்றாள். அவளும் எழுந்து நின்றவள், ஓகே ஆல் த பெஸ்ட் என்றபடி வெளியேறி சென்றவள் அங்கு நின்ற தியாகுவையும் ரோஹித்தையும் ஒரு மாதிரி பார்த்துவிட்டு நகர்ந்து விட்டாள். அவள் பார்வையை பார்த்த தியாகுவிற்கு குமட்டி கொண்டு வருவது போல செய்தவன், பார்வையை பாரு, அவளையும் பாரு என்றபடி செங்கோட்டையின் அருகில் சென்றவன், இவளுக்கெல்லாம் எதுக்கு நான் வேலை செய்யற, இவளை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு என்று சலித்து கொண்டு கூறியவன், சுரேந்திரன் சார் பேரை வேற சொல்றா, செய்யாம விட்டாலும் சாருக்கு நமக்கு பிரச்சனை வரும் என்று அதையும் அவனே கூறிக்கொள்ள, தெரியுதுல்ல, அப்புறம் என்ன, கிளம்பு என்றான். என்னன்னா உன் பிரச்சனை, எதுக்கு எங்களை துரத்திட்டே இருக்கா என்று கேட்டுக்கொண்டு தியாகு அவன் அருகில் சென்று நிற்க, இங்க பாரு, தயவு செஞ்சு கிளம்பு, இன்னும் கொஞ்ச நேரம் தனியா விடு என்று கூறிய செங்கோட்டையன், புரிஞ்சுக்கடா, கொஞ்ச நேரம் தனியா விடு என்று கூற, அதற்கு மேல் அவர்களும் அவனை தொந்தரவு செய்யாமல் வெளியேறியிருந்தார்கள். வெகு நேரம் கழித்து தன் அறையிலிருந்து வெளியே வந்த செங்கோட்டையன் வைஷ்ணவி கொடுத்து சென்ற கவரை தியாகுவின் கையில் கொடுத்து, இது என்ன டீடைல்ஸ்னு பாரு, கிளம்பலாம், போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம் என்று கூற, விடனா, இத நாளைக்கு கூட பாத்துக்கலாம், நீயே ஒரு மாதிரி இருக்க என்று தியாகு கூற, ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நான் கொஞ்சம் வெளியே போனாதான் என் மனசு ஒரு மாதிரி மாறும் என்று கூறியவன், இந்த கவர்ல என்ன டீடைல்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் பாரு என்று கூறியபடி அவன் நகர அதை பிரித்து பார்த்தவன், எவ குடும்பத்தை கெடுக்க வந்தாலும் தெரியல, பார்த்தாலே தெரியுது ரம்பாடி பொம்பளை போல என்று புலம்பியபடி அந்த கவரை பிரித்து பார்த்த தியாகுவிற்கு தூக்கி வாரி போட்டது. அதில் இருந்தது என்னவோ நேத்ராவின் புகைப்படம். அதை பார்த்தவன் அதிர்ந்து போய், அண்ணா, அண்ணி என்று கத்த, எதுக்குடா சும்மா அண்ணி அண்ணின்னு கத்திட்டே இருக்க, அவதான் காலையில வந்து போயிட்டால, கொஞ்சம் அமைதியா இருக்கியா என்று அவன் இருந்த கடுப்பில் மேலும் அவன் கத்த, சரி அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு என்று நினைத்தவன், அண்ணா சொல்றத கொஞ்சம் கவனி என்றபடி அவன் கவரை கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்தவன், அவ கொடுத்துட்டு போனது அண்ணியோட போட்டோவ, நல்லா பாரு, எல்லாம் அண்ணியோட வீட்டு டீடைல்ஸா இருக்கு என்று தியாகு கூற, அவனும் சற்று அதிர்ந்து போய் அதை திறந்து பார்க்க அதில் இருந்தது என்னவோ நேத்ராவின் புகைப்படம் தான். அவன் யோசனை செய்தபடி, ஏதோ சரியில்லடா, இவளுக்கும் நேத்ராவுக்கும் என்ன சம்பந்தம் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு வேக வேகமாக வந்த ரோஹித், அண்ணா, அண்ணியோட பேசிட்டு இருந்தவனை பத்தி விசாரிக்க சொன்னீங்கல்ல, இங்க பாரு, இவன் தான் அது என்று அவன் ஒரு புகைப்படத்தை கொண்டு வந்து நீட்டியவன், எனக்கு அதிர்ச்சியா இருக்கு என்று கூற, என்னடா அதிர்ச்சி என்று தியாகு அதை வாங்கி பார்க்க அவனும் அதிர்ந்து போனான். அண்ணா என்று மீண்டும் அவனிடம் அதை நீட்ட, என்னடா என்று சூறியபடி அந்த புகைப்படத்தை வாங்கி பார்த்த செங்கோட்டையனுக்கும் அதிர்ச்சிதான். அதில் இருந்தது என்னவோ அருண் மற்றும் வைஷ்ணவியின் திருமண புகைப்படம். இப்ப இங்க வந்துட்டு போன அந்த பொண்ணு மாதிரி இருக்குதுல்ல இந்த பொண்ணு என்று ரோஹித் கூற, அந்த பொண்ணு மாதிரி இல்ல, அவதான் என்று செங்கோட்டையன் கூற, எவ்வளவு தைரியம் இருந்தா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து அண்ணிய தொந்தரவு செய்ய பாக்குறாங்க என்று கூறிய தியாகு, இவங்கள என்று கூறியபடி அவன் முன்னே நடக்க செல்ல அவனை தடுத்து நிறுத்திய செங்கோட்டையன், இத பொறுமையாதான் கையாளணும், ஃபர்ஸ்ட் இவ யாருன்னு விசாரி, இவளை பத்தின எல்லா விவரமும் எனக்கு வேணும், அதோட இவனை பத்தியும் விசாரி, எனக்கு சொல்லு என்று செங்கோட்டையன் கூறி முடிக்க, அதற்கு சரி என்று கிளம்பிய தியாகுவும் ரோஹித்தும் சிறிது நேரம் கழித்து வந்தவர்கள் அவர்கள் சேகரித்த தகவல்களை கூற, அதை கேட்ட செங்கோட்டையனுக்கு அவ்வளவு கோபம். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதவன், வாங்கடா போலாம் என்று கூற, வானா போலாம், போய் அவளை என்ன பண்ணலாம் என்று கூறியபடி அவன் கிளம்ப, யார என்று கேட்டான் செங்கோட்டையன். யார நான் சொல்ல போறேன், அதான் இங்க வந்துட்டு போனால அவளைத்தான் என்று தியாகு கூற, அங்க எதுக்குடா போனோம், அவங்கதான் நமக்கு வேலை கொடுத்திருக்காங்க, கொடுத்த வேலைய செய்யலாம் வா என்று கூறியபடி அவன் முன்னே நடக்க, என்ன நான் சொல்ற, அண்ணி வீட்டுக்கா என்று தியாகு கேட்க, அண்ணி என்று தன் பேச்சை தொடங்கியவன் அதை அப்படியே பாதியில் நிறுத்திவிட்டு, நேத்ரா வீட்டுக்கு போலாண்டா என்று கூற, உனக்கு என்னாச்சு என்று கேட்டபடி தியாகு அவன் பின்னால் ஓட, உனக்கு சொன்ன வேலையை மட்டும் செய் வா என்றபடி அழைத்து கொண்டு அவன் காரில் புறப்பட்டிருந்தான்.
போகும் வழியில் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அமைதியாகவே அவர்கள் பயணம் தொடர கண்ணாடி வழியாக பார்த்து கொண்டு புலம்பிக் கொண்டே வந்த தியாகுவின் கண்ணில் தென்பட்டது என்னவோ, அங்கு பேருந்து நிறுத்தத்தில் தனியாக நின்று கொண்டிருந்த காவியாதான். அண்ணே, என்னன்னா உங்க அத்தை பொண்ணு எப்பவும் கூட்டமா நிக்கும், இன்னைக்கு தனியா அதுவும் சோர்வா நிக்குது என்று கூற, அப்பொழுதுதான் அவன் அங்கு பேருந்து நிறுத்தத்தில் தனியாக நிற்கும் காவியாவை நிமிர்ந்து பார்த்தான். காவியாவே பார்த்த செங்கோட்டையனுக்கு மனதில் ஏதோ ஒரு அழுத்தம். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அமைதியாகவே அமர்ந்திருந்தான். எப்பவும் பிள்ளைகளோட ஒன்னா சேர்ந்து கலகலன்னு பேசி சிரிச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு என்னன்னா தனியா அதுவும் அமைதியா நிக்குது, ஆச்சரியமா இருக்கே என்று கூறியவன், பக்கத்துல ஒரு பிள்ளைகளையும் காணோம் என்று அவன் பேசிக்கொண்டே வர, வாய மூடிட்டு வாடா என்று அழுத்தமாக கூறிய செங்கோட்டையன் முன்னால் திரும்பிக் கொண்டான். அவனுக்கு இப்பொழுது வரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நடந்த நிகழ்வை நினைத்து அவன் இன்னமும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். மனதின் பாரமும் மனதின் வலியும் அவனுக்கு மட்டும்தானே தெரியும். எப்படி அவனால் வெளியே கூற முடியும்? மனதின் வலியை உள்ளே அடக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தான். அதுவும் காவியாவின் இந்த முகம் அவனுக்கு ஏதோ ஒரு வழியை கொடுத்து கொண்டுதான் இருந்தது.